Welcome back. Last class number searching algorithms பார்த்தோம். இந்த class number sorting algorithms பார்க்க போகிறோம். First sorting algorithm bubble sort. Fine. இதுக்கு ஏன் first bubble sortனு பேர் வந்ததுன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ வாட்டர் லெவலில் சின்ன பபுள்ஸை விட பெரிய பபுள்ஸ் தான் வந்து வாட்டர் சர்ஃபேஸ் லெவலுக்கு ஃபஸ்ட்டு வந்து சேரும்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் இருக்குது சயின்டிஃபிக்காக. அதே மாதிரி பபுள் சார்ட்டில் இருக்கிற அந்த அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸில் எது ஜாஸ்தியாக இருக்கோ அதுதான் வந்து சார்ட்டிங்கில் டாப்புக்கு வரன்ற மாதிரி. அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது ஒரு அரேனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அரே வந்து ஒரு வேரியபிளில் நம்ம மோர் தென் ஒன் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணால் நம்ம அரேயோட ஹெல்ப் பண்ணாடி தான் போவோம். ஸோ இது அரேயில் மொத்தம் we have 6 elements in this array and the indices values are given below. இந்த ரெட் கலரில் இருக்கீங்க பார்த்துங்களா, இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே இண்டெக்ஸ் வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், bubble sort is a simple sorting algorithm that starts from the beginning of the list. இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த சார்ட்டிங் அல்காரிதம் எதுலேருந்து ஆரம்பிக்குன்னா பிகினிங், இந்த எலிமெண்ட்லேருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. It compares each pair of adjacent elements and swaps them if they are in the unsorted order. இங்கேருந்து ஆரம்பிக்குது. பேர் ஆஃப் adjacent elementsனால் பக்கத்தில் இருக்கிறத சேர்த்துக்குது. adjacentனா பக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ it becomes a pair. அந்த பேரு நான் கம்பேர் ஆகுது. கம்பேர் ஆகும்போது ஃபஸ்ட்டு லீஸ்ட் எலிமெண்ட் அப்புறம் அதிகமான எலிமெண்ட் இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா அது ஸ்வாப்னா மாற்றுறது. ஸோ நெக்ஸ்ட், திஸ் வில் பி கண்டினியூடு அன்டில் நோ ஸ்வாப்ஸ் ஆர் நீடட். தட் இஸ் த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர்ட் இன் அன் அரே இஸ் சார்ட்டட். இந்த இடத்துல சார்ட்டட்னு இருக்கும். பார்க்கறது டக்குன்னு ஒரே மாதிரி இருக்கும், ட்வின்ஸ் மாதிரி. இது ஸ்டோர்டு, இது சார்ட்டட். ஸோ திஸ் வில் பி கண்டினியூட் அன்டில் நோ ஸ்வாப்ஸ் ஆர் நீடட். சரியா? இதில் ஒரு யூடியூப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். Hello everyone, in this video, so bubble sort is a very simple sorting algorithm, and it is similar to the movement of an air bubble that raises up in the water. That is, the larger bubble will rise first and the smaller ones will follow it. Likewise, in bubble sort, each iteration, the largest or smallest element will get to its actual place. Here we have 5 bubbles, each of different size. As we said, the largest bubble will rise first. And what bubble sort actually does is, it will continuously compare adjacent bubbles. And if the first bubble is larger than second, it is swapped. See here, we have first bubble larger than the second bubble. So both are swapped. Now the second bubble is larger than the third bubble. Again, we need to swap. Now the third bubble is larger than the fourth bubble. So again swap them. And see, the fourth bubble is now larger than the fifth one. So again swap these bubbles. And now the largest bubble has reached the last position and it will rise now. Now repeat the same process. இன்னும் கொஞ்சம் ஐடியா வந்திருக்கும் உங்களுக்கு பபுள் சார்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஃபைன், நம்ம புக்கு எக்ஸாம்பிளே பார்க்கலாம். புக்கில் ஸ்டார்டிங் அரே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கீழே இண்டிசஸ் வேல்யூஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஃபைன், எதை நம்ம கம்பேர் பண்ணுறோமோ ஐ ஹாவ் சேஞ்ச் த ஃபாண்ட் கலர் டு ரெட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 ஃபஸ்ட் எலிமெண்ட் கிரேட்டர் தென் செகண்ட் எலிமெண்ட்டாக இருந்தால் இன்டர்சேஞ்ச். இதுவே கம்மியாக இருந்தால் நோ இன்டர்சேஞ்ச். சிம்பிள். இப்போ ஃபஸ்ட்டு 2 பண்ணுறாங்க, இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2 இன்டர்சேஞ்சுன்னு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. தென் அடுத்த 2 இன்டர்சேஞ்ச் பண்ணணும், பிகாஸ் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் பெருசாக இருக்குது. ஸோ திருப்பி சொல்ல போனால், கம்பேர் பண்ணுற அந்த 2 எலிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு கம்மியாக இருந்தால் நோ ப்ராப்ளம். இதே ஜாஸ்தியாக இருந்ததுன்னா we have to interchange with the adjacent element. ஸோ இது மொத்தமுமே என்னென்னா ஒரு ஐட்ரேஷன் சொல்கிறாங்க.
first iteration is over. Similarly, second iteration can be done and the succeeding iterations ends up when all the sorted values get sorted in the array. இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு அடுத்த ஐட்ரேஷனும் நான் உங்களுக்கு ஸ்லைட்ஸாக போட்டிருக்கேன். நீங்கள் 5 மார்க்கில் இது வந்ததுன்னா கூட எல்லாத்தையும் இதெல்லாம் எழுதணும் கூட அவசியம் இல்லை. புக்கில் இருக்கிற கண்டென்ட் எதுனாலே இட் வில் பி எனஃப். ஃபஸ்ட்டு இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சது பார்த்தீங்களா, இதை அப்படியே நான் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன்ப்பா. 11, 15, 12, 14, 13, 16. ஸோ அதை நான் அப்படியே இங்கே காப்பி பண்ணி போட்டிருக்கேன். இதிலிருந்து தி செகண்ட் ஐட்ரேஷன் ஸ்டார்ட்ஸ். அதே மாதிரி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் பாயிண்ட் தி சார்ட்டிங் அல்காரிதம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திருப்பியும் அது ஆரம்பிக்குது வேலையை. செகண்ட் ஐட்ரேஷன் முடிக்கும் போது நம்மளுக்கு 11, 12, 14, 13, 15, 16 வந்தது. இப்போ இதை மட்டும் ஸ்வாப் ஆனாலே நம்மளுக்கு சார்ட்டிங் அல்காரிதம் சக்ஸஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஐ எம் டேக்கிங் த ரிசல்ட் ஆஃப் த செகண்ட் ஐட்ரேஷன் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மை தேர்ட் ஐட்ரேஷன். ஸோ இப்போது 11, 12, 14, 13, 15, 16 இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பில் மட்டும்தான் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ எங்கேயுமே நோ இன்டர்சேஞ்ச் தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிடுச்சுப்பா. ஸோ தேர்ட் ஐட்ரேஷனில் நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிடுச்சு. மேபி இது இன்னொரு தடவை கூட என்ன பண்ணலாம், ஃபோர்த் ஐட்ரேஷனாக போய் கூட இது செக் பண்ணி ஃபைனலாக முடிக்கும். எந்த ஒரு இன்டர்சேஞ்சுமே ஆகலை அப்படின்னா தென் இட் ஹேஸ் சார்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற மாதிரி சொல்லலாம். இவ்வளோ தான் வந்து பபிள் சார்ட். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் சார்ட். The selection sort is a simple sorting algorithm that improves on the performance of bubble sort by making only one exchange for every pass through the list. இப்போது இதை நம்ம வந்து பபிள் சார்ட்டில் எடுத்துக்கிட்டோன்னா இது ஐட்ரேஷனாக போதும். இது ஃபஸ்ட் ஐட்ரேஷன், இது செகண்ட் ஐட்ரேஷன், இது தேர்ட் ஐட்ரேஷன். இப்போ செலெக்ஷன் சார்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரே ஐட்ரேஷன்லேயே முடிக்க பார்க்குறாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. The selection sort is a simple sorting algorithm that improves on the performance. ஸோ அதை விட இது பெர்ஃபார்மன்ஸில் ஜாஸ்தியாக இருக்க போகுது. எப்படின்னா இந்த ஒரே ஐட்ரேஷன்லேயே வேலை முடிஞ்சிருப்பா. அப்போ ஒரே ஐட்ரேஷனில் வேலை முடிஞ்சிருந்தா இதை ஒன்றுத்தையும் என்ன சொல்கிறாங்க, ஒரு பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ் அந்த மாதிரி. இது ஏன் போட்டிருக்காங்க, அட் தி எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் பேஸ். அட் தி எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் பேஸில் சரி அது பார்ப்போமே. இந்த செகண்ட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். This algorithm will first find the smallest elements in array and swap it with the element in the first position of an array. ஸோ இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அந்த அரேயில் எந்த எலிமெண்ட்டு இருக்கிறதே லீஸ்ட் எலிமெண்ட்டோ அது என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு எலிமெண்ட் கூட ஸ்வாப் பண்ணுது. இதுக்கு முன்னாடி இருந்தது என்ன பண்ணுச்சு, ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை அட்ஜசன்ட் எலிமெண்ட் கூட என்ன பண்ணுது, ஸ்வாப் ஆச்சு. பட் இந்த அல்காரிதமில் ஃபஸ்ட் அந்த அரேயில் இருக்கிறது லீஸ்ட்டாக இருக்கிற எலிமெண்ட்டு எல்லாத்துக்கூடையும் கம்பேர் ஆகி அதுதான் சின்ன எலிமெண்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா அது எது கூட போய் ஸ்வாப் ஆகுது, இட் ஸ்வாப்ஸ் வித் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற அந்த எலிமெண்ட். அப்போது ஃபஸ்ட் இனிஷியல் சரி இந்த பாயிண்ட்டு பார்த்துக்கலாம். Then it will find the second smallest element and swap the element with the element in the second position and it will continue until the entire array is sorted in respective order. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் நான் இங்கே சரி இப்போ ஃபஸ்ட்டே பார்க்கலாமே. இனிஷியல் அரேயில் இதுதான் இப்படி தான் இருந்திருக்கு. நான் உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த ஃபஸ்ட்டு இதில் இருந்தது பார்த்தீங்களா, மேபி உங்களுக்கு நம்பர் இதில் மாற்றி கொடுத்துருப்பாங்கப்பா புக்கில். நான் இதே அரே எடுத்திருக்கேன், இதே அரே வச்சு பபிள் சார்ட் பண்ணேன், இதே அரே வச்சு நான் இப்போ செலெக்ஷன் சார்ட்டிங் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லீஸ்ட் எலிமெண்ட் எது, இதில் 11. அப்போ ஃபஸ்ட்டு பேஸ் முடிஞ்சது. அந்த ஃபஸ்ட்டு பேஸ் ஒரு தடவை அந்த ட்ராவர்ஸ் ஆகி போய் அந்த எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிருச்சுன்னா அட் தி எண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு பேஸில் இந்த 11ன்றது மேலே வந்துடுது. ஸோ இந்த பேஸில் 12ன்றதை நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டாக கண்டுபிடிக்குது. அந்த செகண்ட் பேஸ் முடியும் போது இந்த மாதிரி இருக்குது 11, 12. ஏன் இதை நான் ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கேன்னா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து லாக் ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு.
ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல எந்த கம்பேரிசன் எதுவுமே நடக்காது. அப்போது இது n வேல்யூஸ் அப்படின்னா 6 வேல்யூஸ்னா ஃபஸ்ட்டு பேஸ் முடிஞ்சிச்சுன்னா த கம்பேரிசன்ஸ் வில் பி டிக்ரீஸ்டு டு n - 1. n - 1 அது 6 - 1 5. ஸோ 5 எலிமெண்ட்ஸ் வச்சு தான் இது வந்து கம்பேரிசன் நடக்கும். அந்த 5 எலிமெண்ட்ஸ்குள்ளே தான் கம்பேரிசன் நடக்கும். நெக்ஸ்ட்டு 11 12 வந்து இந்த இடத்துல அந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணப்பட்ட விட்டது. நெக்ஸ்ட் இந்த 4 எலிமெண்ட்டில் மட்டும் எது சின்னதுன்னு பார்க்கும், அதை தேர்ட் பொசிஷனில் போடுது. இப்போ 3 பொசிஷன்ஸ் வந்து இங்கே ஓவர், நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 1. ஸோ அப்போ ஒரே ஐட்ரேஷன்லேயே வேலை முடிஞ்சிருது. ஸோ இவ்வளோ தான் செலெக்ஷன் சார்ட். இதை அல்காரிதமாக புக்கில் இருக்கும் உங்களுக்கு, ஐ மீன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூடோ கோடாக வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கும். அதை பற்றியான விஷயங்கள் சொல்லிவிட்டு இதுதான் உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். சூடோ கோடு வேறு வழி இல்லைப்பா, நீங்கள் படித்து தான் ஆகணும். படித்து மீன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்களே யூ கேன் ரைட் இட் ஆன் யுவர் ஓன். சரியா, இதுதான் அந்த ஸ்டெப்ஸாக போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிச்சு, இதுதான் நீங்கள் கரெக்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். அதனால் நீங்கள் ஓனாக கூட எழுதலாம், புரிஞ்சுக்கிட்டு நீங்களே எழுத வேண்டியதான். இது பபுள் சார்ட்டுக்கானது. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இன்சர்ஷன் சார்ட். இன்சர்ஷன் சார்ட் இட்ஸ் அ சிம்பிள் சார்ட்டிங் அல்காரிதம். எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்கில் ஒரு சிம்பிள் சார்ட்டிங் அல்காரிதம் போட்டுருவாங்க. பிகாஸ் அது சிம்பிளான கான்செப்ட் தான், அதனாலே அவங்களே போட்டுறாங்க. which works by taking elements from the list one by one and inserting them in their correct position into a new sorted list. This algorithm uses n - 1 number of passes to get the final sorted list. பார்த்தோன்னா n வேல்யூ இதில் என்னது, நான் திருப்பியும் பார்த்தா புக்கில் உங்களுக்கு வேறு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கப்பா. மொத்தம் 10 இருக்கும் புக்கில் உங்களுக்கு. நான் திருப்பியும் அதே எடுத்துக்கிறேன், அதே அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ். நான் ஒரே அரே ஆஃப் எலிமெண்ட்ஸு தான் பபுள் சார்ட்டு, செலெக்ஷன் சார்ட்டு, இன்சர்ஷன் சார்ட்டு மூணுத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் புக்கில் இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ அதே எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் ஃபஸ்ட் பேஸில் இது என்ன பண்ணுது, ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த நம்பரை எப்பயுமே ஃபஸ்ட்டு பேஸில் இதுதான் வந்து லீஸ்ட் நம்பர்ன்ற மாதிரி எடுத்துக்குது. எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பேஸில் தான் என்ன பண்ணுது, அடுத்த எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ணுது. கம்மியாக இருக்கா மாற்றிடுது. அடுத்தது மூணாவது பேஸில் 3 எலிமெண்ட் அடுத்த எலிமெண்ட்டு சேர்த்து எடுத்துக்குது. இது பார்த்தோன்னா இது கூட இதுக்கு ப்ரெசீடிங் எலிமெண்ட்ஸாக பார்க்குது. சக்ஸஸர் ப்ரெடிசஸர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சக்ஸஸர், இதெல்லாம் ப்ரெடிசஸர்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ணிக்குது. அப்போ 16 வரும்போது இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணால் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்ஸ் இது கம்மி தான். ஸோ அதனால் எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு 4, இந்த 4வது எலிமெண்ட் வருதுப்பா இந்த இடத்துல. இந்த 4வது எலிமெண்ட்டு 12ன்னு பார்க்குது. 12 இங்கே கம்பேர் ஆகுது, அதுக்கப்புறம் இங்கே கம்பேர் ஆகுது. எல்லாத்தை விட இது சின்னது. இது கூட கம்பேர் ஆகும்போது இதை விட இது சின்னதுன்றதால இதுக்கு பக்கத்தில் வந்து இங்கே பிளேஸ் ஆகிடுது, இன்சர்ட் ஆகிடுதுன்னு சொல்லலாம், இன்சர்ஷன் சார்ட்ன்றதால. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 14 எங்கே வரும்? அப்போது இந்த 2 நம்பரோட தான் 14 வந்து சின்னது. இது கூட கம்பேர் பண்ணும்போது இல்லை இதோட பெருசுனும் போது இதுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருது. லைக் வைஸ் லாஸ்ட் ஒன். இவ்வளோ தான் வந்து இன்சர்ஷன் சார்ட். இதை வந்து சூடோ கோடாக எழுதியிருப்பாங்க. சரியா? இதில் மெயின் தாரக மந்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேஸ்லையும் ஒரு எலிமெண்ட்டு மூவ் ஆகிட்டே போகுது. அடுத்தது மூவ் ஆகிட்டு போகுதுன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்ஸ் கூட தன்னை கம்பேர் பண்ணிக்குது. கம்பேர் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல போய் உக்காரணுமோ அங்கே போய் உக்காந்துருது. இவ்வளோ தான் இதோட லாஜிக். ஃபைன். இதோட இன்சர்ஷன் சார்ட்டும் ஓவர். பார்த்தீங்கன்னா புக்கில் உங்களுக்கு 10 வேல்யூஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. Assume 44 is a sorted list of one item. Or else இதில் step 1 பாருங்கள். If it is a first element, it is already sorted. Pick next element.
அதுதான் இங்கே சொல்லிது. 15னா ஆல்ரெடி சார்ட்டட்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை பிக் பண்ணுறோம். பிக் பண்ணிவிட்டு அது பெருசாக இருந்தால் ஓகே, சின்னதாக இருந்தால் அங்கேயே இருக்கும். இதோட சின்னதாக இருக்கிறதால இங்கே வந்துடுச்சு, ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்துடுது. நெக்ஸ்ட்டு டைனாமிக் ப்ரோக்ராமிங். டைனாமிக் ப்ரோக்ராமிங் இஸ் அன் அல்காரிதமிக் டிசைன் மெத்தட். இது ஏன் அல்காரிதமிக் டிசைன் மெத்தட்னா, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை ஃப்ரேம் பண்ணி எழுதுவோம்ப்பா. இந்த டைனாமிக் ப்ரோக்ராமிங் that can be used when the solution to a problem can be viewed as result of a sequence of decisions. Dynamic programming approach is similar to divide and conquer. The given problem is divided into smaller and yet smaller possible subproblems. இப்போ இதுக்கு கொஞ்சம் சினிமேட்டிக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு மர்டர் கேஸ்னு எடுத்துப்போம். ஒரு மர்டர் நடந்துருச்சு, அதை வந்து சிபிஐக்கு கொடுக்குறாங்க விஷயம் கேஸை. சிபிஐக்கு இப்போ 3 பேர் அதில் இருக்காங்க. ஒரு ஹெட்டு, அந்த ஹெட்டுக்கு கீழே ஒரு 3 சீனியர் ஆஃபீஸர்ஸ், அந்த சீனியர் ஆஃபீஸர்ஸுக்கு கீழே ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ 3 லெவல்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ், ஹெட்டு, சீனியர், ஜூனியர். இப்போ அந்த ஹெட் என்ன பண்ணுறாரு, அந்த கொலைக்கான ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு 3 இடங்களுக்கு தன்னோட சீனியர் ஆஃபீஸர்ஸை அனுப்புகிறார். அந்த 3 இடங்கள் என்ன சொல்லலாம்னா, ஒரு காஃபி ஷாப்பு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு ஏடிஎம். இந்த 3 இடத்துல சரியா. இப்போ இந்த 3 இடத்துக்கும் இந்த 3 சீனியர் ஆஃபீஸர்ஸ் போகிறாங்க. அங்கே எவிடன்ஸ் எந்த மாதிரி இருக்குதுன்னு கலெக்ட் பண்ணுறாங்க. ஹெட்டுக்கிட்டேருந்து வாங்கின சில இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்கவுங்க இடத்துல எந்த மாதிரி இது ரிலேட் ஆகிருக்கலான்ற மாதிரி அவங்க சில எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏடிஎம்மில் ஒருத்தர், அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர், காஃபி ஷாப்பில் ஒருத்தர். அங்கே இருக்கிற சிசிடிவி சர்வைலன்ஸ், அந்த கேமராவோட வீடியோஸை செக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையும் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, சில இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்போ அவங்களோட ஹெட்டு கேட்பாங்களோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவருக்கு சொல்லணும். சரிங்களா. இப்போ இந்த பேராகிராஃபை படிக்கிறேன், அது கூட எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். டைனாமிக் ப்ரோக்ராமிங் இஸ் அன் அல்காரிதமிக் டிசைன் மெத்தட் தட் கேன் பி யூஸ்டு வென் த சொல்யூஷன் டு எ ப்ராப்ளம் தான் அந்த மர்டர் கேஸ். சொல்யூஷன்னா அதுக்கான தீர்வு. Solution to a problem can be viewed as the result of a sequence of decisions. Result of a sequence of decisions. இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம். Sequence of decisions. அப்போ decisions, அதுக்கப்புறம் நம்ம sequence of decisions வரலாம். சரிங்களா. இப்போ 3 ஆஃபீஸர்ஸ் சொன்னோமா, அந்த 3 ஆஃபீஸர்ஸுமே அந்த ஹெட்டுக்கிட்ட இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷனும் இந்த இடத்துல இவங்க வந்து கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனும் எந்த அளவுக்கு ரிலேட் ஆகுதோ, கேஸுக்கு ஏற்ற மாதிரி பாசிபிளாக சில அவுட்கம்ஸ் வருதோ, அது எல்லாமே அதை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சில டெசிஷன் எடுப்பாங்க. ஓகே, இந்த டைமில் இது வந்திருக்காங்கன்னா இப்படி நடக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குன்னு சில டெசிஷன் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த 3 பேர் டெசிஷனும் சேர்த்தனா அதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் டெசிஷன்ஸ். இந்த 3 ஆஃபீஸர்ஸு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, கலெக்ட் பண்ண விஷயம் எல்லாமே சீக்வன்ஸ் ஆஃப் டெசிஷன்ஸ். இதோட ரிசல்ட் இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெட்டுக்கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா இதை வச்சு மொத்தமாக ஒரு ரிசல்ட் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடந்தது, காஃபி ஷாப்பு, ஏடிஎம், இந்த 3 இடத்துல நடந்த மொத்தமாக இணைச்சி அப்போது ரிசல்ட் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அவங்க என்ன பேசிஸில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டைனாமிக் ப்ரோக்ராமிங் என்ற பேசிக்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள், டைனாமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச் இஸ் சிமிலர் டு டிவைட் அண்ட் கான்குவர். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அப்போ இங்கே அந்த ஹெட் என்ன பண்ணியிருக்காரு, அவரே வந்து தனியாக போய் எல்லாத்தையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணல. அவர் கீழே இருக்கிற ஒரு 3 ஆஃபீஸர்ஸை விட்டு என்ன பண்ணியிருக்காரு, இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன பண்ணியிருப்பார், அந்த ப்ராப்ளமை, அந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணலான்ற விஷயத்தை டிவைட் பண்ணுறாரு. ஏடிஎம்முக்கு நீங்கள் காஃபி ஷாப், நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ற மாதிரி. சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை மொத்தமாக கம்பைன் பண்ணுறாங்க. கிடைச்ச ரிசல்ட்டை மொத்தமாக கம்பைன் பண்ணால் சொல்யூஷன் கிடைச்சிது, அந்த யார் அந்த கொலையை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. The given problem is divided into smaller and yet smaller possible subproblems. அந்த smaller problems இப்போ எப்படி அந்த கேஸை வந்து எப்படி மூணாக பிரித்து 3 பேருக்கு கொடுத்தாருல, அந்த மாதிரி இப்போ சீனியர் சொன்னேன், ஜூனியர்னு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல. இப்போ அந்த சீனியர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறேன், அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே கொலை நடந்த அப்பார்ட்மெண்ட்னு வச்சுக்கலாம். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு யார் வந்துட்டு போனால், ஒரு 3 பேர் வந்துட்டு போகிறாங்கன்னா அந்த 3 பேரோட ரெசிடென்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த 3 பேர் வீட்டுக்கு ஒரு 3 பேர் ஜூனியர்ஸ் அனுப்புகிறாங்க.
அப்போ அந்த ஜூனியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, யாரோட அப்பார்ட்மெண்ட் அது, இவன் ஏன் இங்கே வந்து இங்கே போனான், இந்நேரத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு, கொலை நடந்த இடத்துக்கு ஏன் போனான்ற மாதிரிலாம் சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்கல்ல, அதையும் என்ன பண்ணலாம் ரிசல்ட்டில் சேர்த்துப்பாங்க. அப்போ ஜூனியர் வந்து என்ன பண்ணுவார், சீனியருக்கு கொடுப்பாரு. அதை வச்சு சீனியர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவார், டெசிஷன், அதான் சொன்ன பார்த்தீங்கன்னா டெசிஷன் சொல்லிட்டு இதை டேரெக்டாக ஹெட்டுக்கு எடுத்துன்னு போகும்போது அங்கே ஃபைனல் சொல்யூஷன் கிடைக்கும். இதுதான்ப்பா. ஸோ செகண்ட் பேராகிராஃபில் டைனாமிக் ப்ரோக்ராமிங் இஸ் யூஸ்டு whenever problems can be divided into similar sub problems. இது எப்போ யூஸ் பண்ணலாம் டைனாமிக் ப்ராப்ளம்னா, எந்த ஒரு ப்ராப்ளத்தை நம்மளால் சப் ப்ராப்ளம்ஸாக டிவைட் பண்ண முடியுதோ அந்த இடத்துல we can use the concept of dynamic programming so that their results can be reused to complete the process. ஸோ இந்த ரிசல்ட்டை ரீயூஸ் கூட பண்ணி என்ன பண்ணலாம், அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணலான்ற மாதிரி. சப்போஸ் இவங்க கரெக்ட் பண்ணி வச்சுருவாங்க, அந்த நேரத்தில் அந்த டீம் மாறிட்டாங்க, வேறு ஒரு டீம் வருது, வேறு ஒரு ஹெட்டு, வேறு சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் வந்தாலும் இதுக்கு முன்னாடி பண்ணவங்களோட ரிப்போர்ட்டை வந்து இவங்க படித்து பார்த்துட்டு அதுலேருந்து கூட அவங்க ரீயூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கேஸை முடிக்கலாம்ன்ற மாதிரி நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள். அதே நீங்கள் என்ன பண்ணலாம், இது எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸ் ஆர் யூஸ்டு டு ஃபைண்ட் த சொல்யூஷன் இன் ஆப்டிமைஸ்டு வே. மேம்படுத்தப்பட்ட வழியில் நம்ம கண்டுபிடிக்கலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அதை பற்றி ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஃபார் எவ்ரி இன்னர் சப் ப்ராப்ளம் டைனமிக் அல்காரிதம் வில் ட்ரை டு செக் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ்லி சால்வ்டு சப் ப்ராப்ளம். இப்போ சொன்னால் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ்லி சால்வ்டு சப் ப்ராப்ளம்ஸ்னு என்னது, இப்போ இந்த ஜூனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் போயிட்டு அந்த யார் யாரெல்லாம் வந்தால் இந்த அப்பார்ட்மெண்ட்டு போய் தேடி அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து வச்சு இவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் இங்கே. ஃபார் எவ்ரி இன்னர் சப் ப்ராப்ளம்ஸ் டைனாமிக் அல்காரிதம் வில் ட்ரை டு செக் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ்லி சால்வ்டு சப் ப்ராப்ளம்ஸ். திருப்பியும் வேறு ஒரு லைனில் இதை கொடுப்பாங்கப்பா, அதே பாயிண்ட் வர மாதிரி தான் இருக்கும், அதே அர்த்தம் தான் வரும் இதுலையும். த சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஓவர்லேப்டு சப் ப்ராப்ளம்ஸ் ஆர் கம்பைன் இன் ஆர்டர் டு கெட் த பெட்டர் சொல்யூஷன். இதுலேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதினா கூட போதும், ஏன்னா இது ஒரு 5 மார்க்கில் இருக்குது. இதுலேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு ஸ்டெப்ஸ் டு டூ டைனாமிக் ப்ரோக்ராமிங், இது ஒன்றில் சிம்பிள் தான். த கிவன் ப்ராப்ளம் வில் பி டிவைடட் இன்டு ஸ்மாலர் ஓவர்லேப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ். An optimum solution for the given problem can be achieved by using result of smaller subproblem. Dynamic algorithms uses memoization. இந்த இடத்துல இந்த மெமோைசேஷனை பற்றியும் எழுதணும். மெமோைசேஷன் என்னது, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோட்டில். இதுக்கு இசட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெல்லிங்க்கு இஸ் an optimization technique used primarily to speed up computer programs. ஆப்டிமைசேஷனை மேம்படுத்துறதுன்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது ஒரு குவாலிட்டியாக இருக்கணுன்ற மாதிரி. ஆப்டிமைசேஷன் அந்த குவாலிட்டியாக அதை செய்கிற ஒரு டெக்னிக்ன்றாங்க. யூஸ்டு ப்ரைமர்லி டு ஸ்பீட் அப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் பை ஸ்டோரிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ஃபங்க்ஷன் கால்ஸ் அண்ட் ரிட்டர்னிங் த கேட்ச்டு ரிசல்ட் வென் த சேம் இன்புட்ஸ் அக்கர் அகைன். ஒரு ஃபங்க்ஷன் காலே வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தனா அந்த 1000 லைன்ஸ் ஆஃப் கோட்லேயே அது என்ன ஆகும், ஆப்ரேட் ஆகி உங்களுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ திருப்பியும் நீ அதே இன்புட்டை கொடுக்குற, இப்போ 4ன்னு ஒரு இன்புட் கொடுக்குறீங்கப்பா, ஒரு தடவை அதை 1000 லைன்ஸ் ஆஃப் கோடுக்குள்ளேயும் போய் ஆப்ரேட் ஆகி இட் கிவ்ஸ் யூ ஒரு அவுட்புட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திருப்பியும் வேறு நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது என்ன பண்ணும், அந்த அவுட்புட்டு மாறும். 4ன்றதை நீங்கள் அடுத்தது 5ன்னு கொடுத்தீங்கன்னா அது மாதிரி அது கொடுக்குற அவுட்புட்டு வேறு மாதிரி வரும். இப்போது திருப்பி இன்னொருத்த வந்து 4னே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஃபங்க்ஷன் கால் it doesn't have to execute all the 1000 lines of code again and again. அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த 4க்கான ரிசல்ட்டை இந்த கேட்சர் ரிசல்ட்டில் வச்சுருக்கோம்ப்பா. ஸோ 4ன்னு கொடுத்தாங்கன்னா கேஷ் மெமரியில் இருக்கிறது என்ன பண்ணுவோம், 4ஆ ஓகே நான் ஃபங்க்ஷன் கால்லாம் வந்து நான் எதுவும் எடுக்க மாட்டேன், ஜஸ்ட் இந்த 4னா இந்த ரிசல்ட் தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து மெமோைசேஷன். சரிங்களா, இந்த இடத்துல டைம் சேவ் ஆகுது நம்மளுக்கு. ஸோ இதையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். லாஸ்ட் ஒரு 3வது பாயிண்ட்ன்றதுக்காக மெமோைசேஷன் அவங்க சொல்கிறாங்க. அந்த மெமோைசேஷன் சொன்னால் என்னன்னு சொல்லி முடிக்கணும் இல்லையா, அந்த மெமோைசேஷன்னா அதை இங்கே சொல்லிடுறாங்க. ஸோ மெமரைசேஷன் கிடையாது, மெமோைசேஷன். ஃபைன். இப்போ ஃபிபனாசி சீரீஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று, இந்த கான்செப்டை டைனாமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறாங்கப்பா. Fibonacci series generates the subsequent number by adding 2 previous. இதெல்லாம் வந்து Fibonacci சீரீஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க. Fibonacci சீரீஸ் என்ன பண்ணோம், எப்பயுமே Fibonacci சீரீஸ் ஃபிஃப்த் சீரீஸ்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஷார்ட்டாக. ஃபிஃப்த் சீரீஸ் என்ன எப்படி ஆரம்பிக்கணும்னா 0 and 1 வச்சு ஆரம்பிக்கும், 2 வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள்
உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள் 0 1 இதில் தான் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஃபிஃப்த் சீரீஸ் இந்த 2 நம்பர்லேருந்து ஆரம்பிக்கும். இந்த 2 நம்பர் ஆட் பண்ணி 3வது நம்பரை போடும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 வேல்யூஸை ஆட் பண்ணி அடுத்த வேல்யூ ஜென்ரேட் பண்ணும். இப்போ 0 + 1 1, நெக்ஸ்ட்டு 1 + 1 2, நெக்ஸ்ட்டு 2 + 1 3, நெக்ஸ்ட்டு 3 + 2 5, நெக்ஸ்ட் 5 + 3 8, அதே மாதிரி 8 + 5 13, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி போயிட்டே இருக்கும். 21 34 55 89 போயிட்டே இருக்கும். இங்கே இருக்கிறது அதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ், இது இருக்கிறது n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த n வேல்யூ. n 1ஆக இருந்தால் இது, n 2ஆக இருந்தால் இது, n 3ஆக இருந்தால் இது. 12th ஃபிபனாசி வேல்யூ என்னன்னு கேட்டால் 89 சொல்லிட்டு வரும். 12th ஃபிபனாசி வேல்யூ. இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபிபனாசி சீரிஸ் satisfies the following condition. ஸோ fib n = fib n - 1 + fib n - 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இங்கே. இப்போ 8ன்னு கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? இங்கே பாரு, fib 8 = fib 7 + fib 6. ஏன்னா n - 1 வந்து 7, n - 2 8 - 2 வந்து 6. fib 7 + fib 6 தான் என்னன்னு சொல்கிறாங்க, fib 8ன்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி 8ன்னு சப்ஸ்கிரிப்ட் மாதிரி கொடுத்தாங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே fib 8 இங்கே கீழே கொடுத்துருக்காங்க சப்ஸ்கிரிப்டில். அதுவே வந்து இங்கே பார்த்தோன்னா fib 0ன்னு இருக்குது. அது இதோட ஃபாண்ட் சைஸ்லேயே நேராக இருக்குது. இப்படி இருந்ததுன்னா நீங்கள் இந்த 0 எடுத்துக்கணும். இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்டில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் nth வேல்யூ எடுத்துக்கோங்க. சரியா? அப்போ சப்ஸ்கிரிப்ட் கொடுத்தா nth வேல்யூ எடுக்கணும். அப்போ nth வேல்யூ என்னது? 7 6. fib 7 + fib 6 தான் 8ன்னு சொல்கிறாங்க. அப்போ 7 என்னது? 7ஓட வேல்யூ 8, 6ஓட வேல்யூ 5. ஸோ 8 + 5 13. அதுதான் fib 8ஓட வேல்யூ. அதனால தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தா 8 நம்பர்ஸ் இருக்கும். 0 1 2 1 2 3 4 5 6 7 8. இதை டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சில் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே ஃபிபனாசி சீரீஸில். எதனாலலாம் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். டைனமிக் ப்ரோக்ராமிங் இஸ் an algorithm design method. அல்காரிதம்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பு போகிற மாதிரி இருக்கும். The following example shows a simple dynamic programming approach for the generation of Fibonacci series. First அதை initialize பண்ணுறாங்க. இது எடுத்துக்கோங்கப்பா. அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இங்கே டெபிக்ட் பண்ணியிருக்கேன். இனிஷியலைஸ் f0 = 0, f1 = 1. இப்போ இங்கே f0 f1 என்னது? இதுவே அவங்க வந்து கீழே இந்த 1 கொடுத்தாங்கன்னா இந்த நம்பர் பார்க்கணும். சரியா? ஸ்டெப் 1ல் print the initial values of Fibonacci series, Fibonacci f0 and f1. ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுங்கன்றாங்க வேல்யூவை. அப்போ ஸ்டெப் 1ல் 0 1 பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 2ல் calculate fib f0 + f1. ரெண்டு என்னது? f0 என்னது? 0, f1 1. ஸோ அதை என்ன பண்ணுறோம்? ஃபிப்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபிப்போட வேல்யூ என்னது? 1. நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்டெப் 3ல் அசைன் பண்ண சொல்கிறாங்க. இதை தான் பண்ண இங்கே எழுதியிருப்பேன். இதுலேருந்து டேரெக்டாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் எழுதியிருப்பேன். ஸோ இப்படியே பார்த்துக்கலாம். அசைன் f1 to f0, fib to f1. ஆல்ரெடி f1ல் என்ன இருந்தது? இதுக்கு முன்னாடி பார்க்கணும் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டில் பாருங்கள், இங்கே தான் இருக்குது. f1ல் 1 இருந்தது, f0ல் 0 இருந்தது. f1ல் இருக்கிறத f0ல் போட சொல்கிறாங்க. அப்போ f1ல் 1 இருக்குது. 1 வந்து இப்போ என்ன ஆகும்? f0ஓட வேல்யூ ஆகிடும். இப்போ f0ஓட வேல்யூ 1. இதோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 1 வந்து f0க்கு போயிடும். ஃபிப் என்னது? கடைசியாக ஃபிப்னு கண்டுபிடிச்சது அது வந்து f1க்கு போயிடும். ஸோ 1 இங்கே போய் இந்த வேல்யூ இப்போ அப்டேட்டட் வேல்யூ. இது பழைய வேல்யூ, இப்போ இது அப்டேட்டட் வேல்யூ. f0 1, f1 1. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க? பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. 0 1 இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். பிரிண்ட் த நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் வேல்யூ ஆஃப் ஃபிபனாசி. ஃபஸ்ட் நம்ம இதில் 2 தான் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ திருப்பி ஃபிபனாசி வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபிபனாசி வேல்யூ இது இருக்குது, இந்த 1. அடுத்தது ஸ்டெப் 2. ஏன்னா இங்கே ரிப்பீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. go to step 2 and repeat until the specified number of terms generated. திருப்பி என்னது? f0 + f1. இங்கே அப்டேட்டட் f0 f1 அது இந்த வேல்யூவை என்ன பண்ணுறோம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஃபிப்புக்கு போட்டுக்கிறோம். இங்கே திருப்பியும் f1 வேல்யூ f0க்கும் ஃபிப் வேல்யூ f1க்கு போச்சுன்னா இந்த மாதிரி ஆகுது. பிரிண்ட் பண்ணுறோம். 0 1 1 வரைக்கும் ஏற்கனவே இருந்தது.
கடைசியாக இருக்கிற ஃபிப் வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. இது 2ன்னு பிரிண்ட் பண்ணிட்டோம். திரும்ப ஃபிப். இந்த மாதிரி எத்தனை வேல்யூஸ் கொடுக்குறோமோ அத்தனை வேல்யூஸ் போயிட்டே இருக்கும்பா. இங்கே 10 வேல்யூஸ் கொடுத்ததால இங்கே 0லேருந்து 55 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 0லேருந்து பார்த்தோம்னா இங்கேருந்து இது வரைக்கும் 11 வேல்யூஸ் வரும்பா புக்கில். ஆனால் வந்து 10ன்னு கொடுத்துட்டு 55 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 11 வேல்யூஸ் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. இதில் மார்க் பண்ணி வைங்க. கொஞ்சம் இதை பற்றி டெக்னிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் இன்னொரு சின்ன லாஜிக் ஒன்று இடிக்கும் இந்த இடத்துல. அதை வந்து நம்ம ஸ்கூல் திறந்த பிறகு கூட நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் லைன் புக்கில் கொடுத்த கண்டென்ட்டு எப்படி புரிஞ்சுக்கணுமோ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு படிக்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் புக் பேக் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாம்.